மகிழ் கூட்டத்தை புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே சந்தோஷம்தான் கொண்டேனே. உள்ள மகிழ் கூட்டத்தை புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே சந்தோஷம்தான் கொண்டேன். குட்டியோடு துள்ளிட குட்டியோடு துள்ளிட கூட்டம் என்ன சொல்லிட கும்மாளம் தான் போடுவேன் கும்பலோடு ஆடுவேன். வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே.
அன்பான நல்மேய்ப்பன் குரல் நேயர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் என்பது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2023ஆம் ஆண்டின் இறுதி நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸ், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்க நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். கடந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களை விட இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் ஆசரிக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கடந்த காலங்களிலே லாக்டவுன், பலவிதமான காரியங்கள் அதெல்லாம் முழுமையாக முடிந்து வந்த நாட்கள் கடந்த கிறிஸ்மஸ் காலங்கள். இந்த கிறிஸ்மஸ் காலம் என்பது நமக்கு முற்றிலுமான ஒரு விடுதலையோடு கூட எல்லா விதத்திலையும் நாம் விடுதலையோடு இருக்கின்ற, எந்த ஒரு இடையூறுகள், எந்த நோய்கள், எந்த விதமான ஒரு அச்சுறுத்தல்கள் இல்லாதபடி நாம் காணப்படுகின்ற இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை இங்கே நாம் பார்க்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததான ஒரு நோக்கம், மனுக்குலத்தின் மீட்புக்காக அவர் பரிசுத்த ஆவியினாலே மரியாளுடைய கர்ப்பத்திலே உருவாக்கப்பட்டார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நோக்கத்தை நான் தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த பண்டிகை காலங்கள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா செத்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் அங்கே நன்மை தீமை அறியத்தக்க கனியை வைத்துவிட்டு ஆதாமை யோவாலை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள சகல கனிகளை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் நினைச்சக்கூடாது, புசிக்க கூடாது. இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் செத்து போவீர்கள், மடிந்து போவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் ஆண்டவர் எதெல்லாம் செய்ய சொன்னாரோ அதெல்லாம் செய்தார்களோ இல்லையோ, ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்தார்கள். அப்போ அநேக நேரங்களிலே நமக்கு ஒரு கேள்வி வரும், தேவன் சொன்னாரே இதை புசிக்கும் நாளிலே செத்து போவீர்கள் என்று சொன்னாரே, ஆனால் அவர்கள் சாகவில்லையே என்று நாம் கேட்போம். இன்னைக்கும் அநேக பாவங்களை செய்கிறோம், நாம் உயிரோடு தான் இருக்கிறோம், சாகவில்லை. ஆகவே நாம் அதுவும் கிருபையின் காலத்தில் இருக்கிறபடினாலே பாவத்தின் மித்தம் உண்டாகிற தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கிருபையின் காலத்தில் இருக்கிறபடினாலே நாம் பாவங்களை துணிகரமாய் செய்கின்றோம். ஆனால் வேத வாக்கியம் ஒருபோதும் பொய்யாகாது. பாவம் செய்கிற ஆத்துமா செத்து போகும், உள்ளான மனிதன் மரித்து போவான். உள்ளான மனிதன் மரித்து போவான். பாவம் செய்யும் போது ஆதாமில் இருந்த உள்ளான மனிதன் மரித்து போனான்.
இன்றும் பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளான மனிதன் செத்து கொண்டிருக்கிறான். ஆனால் வெளியே இருக்கிற மாம்சமான சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது, நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறோமே என்று சொல்லி செய்த பாவத்தை நியாயப்படுத்தி துணிகரமாய் அநேக நேரங்களிலே நாம் பாவங்களை செய்கிறோம். மனிதன் பாவம் செய்கிறான் என்பதற்கான உச்சபட்சமான ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால் பயம், கலக்கம், திகில், வேதனை. இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, உன் ஆத்துமா சாகாமல் உயிரோடு இருக்கிறது என்றால், அது பலன் உள்ளதா இருக்கிறது என்றால், அது முழுவதுமாய் பலன் உள்ளதா இருக்கிறது என்று சொன்னால் உனக்கு பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது, வேதனை இருக்காது, சஞ்சலம் இருக்காது. உலகத்தில் எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலான காரியங்கள் நடந்தாலும், எவ்வளவு தீமையான காரியங்கள் நடந்தாலும் உன் இருதயம் கலங்காது, நீ வேதனை அடைய மாட்டாய். உன் மனதிலே ஒரு அமைதி, உன் மனதிலே ஒரு சமாதானம் நிறைந்திருக்கும். இதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் அடையாளம். நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். என் முள்ளான மனிதன் சாகாமல், இல்லை என்றால் செத்து கொண்டு போகாமல் அவன் முழு பலத்தோடு இருக்கிறான் என்பதற்கான அடையாளம் இதுதான். அப்போ பாவம் செய்தாயிற்றே, இனி செத்து போவதுதான் முடிவோ, உள்ளான மனிதன் மடிந்து போவதுதான் அதற்கான இறுதி தீர்ப்போ என்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு உண்டு. அந்த ஐயப்பாடை தீர்ப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த உள்ளான மனிதனை பலப்படுத்துவதற்கும், அந்த உள்ளான மனிதனை தூய்மைப்படுத்துவதற்கும், அந்த உள்ளான மனிதனை உயிர்ப்பிப்பதற்கும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பலியானார், பாவமாக பலியானார். அதுதான் இங்க அவர் சொல்றார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்கு இந்த உலகத்தில் எதற்கும் யாருக்கும் அதிகாரம், வலிமை கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு மாத்திரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவங்களை மன்னிக்கிறவர்களுக்கு மாத்திரம் உண்டு. இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாவம் மன்னிக்கப்பட்டா என்ன தெரியுமா? அது மிகுந்த சந்தோஷம், மிகுந்த அமைதி, போதும் என்கின்ற நிறைவான எண்ணங்கள், மனதிலே எப்பொழுதும் ஒரு அலைகழிக்கிற நிலை இல்லாதபடி ஒரு அமைதல், ஒரு சாந்தம், ஒரு தெளிவு. இதுதான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தின் அடையாளங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, உன் மனநிலை எப்படி இருக்கிறது? பயந்து கொண்டிருக்கிறதா? திரளான ஆஸ்திகள் இருக்கிறது, சம்பத்துகள் இருக்கிறது, பிள்ளைகள் அதிகமாய் சம்பாதிக்கிறார்கள், மனதில் அமைதி இல்லையா? திகில், திடீரென்று வருகிற செய்தி உனக்கு பயமா இருக்கிறதா, திகிலா இருக்கிறதா? நீ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் அந்த கலக்கம் இருக்காது, செயல் இருக்காது, இந்த வியாகுலம் இருக்காது, மன சஞ்சலங்கள் இருக்காது, ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் எப்பொழுதும் உங்களை ஆட்கொண்டே இருக்கும். பார்ப்பவர்கள் கேட்பார்கள், நாங்களெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற சில காரியங்கள், சம்பவங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறோம், நீங்கள் ஏன் அப்படி ஒரு கலக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து கேட்கக்கூடும். அப்பொழுது நாம் சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. பயம் என்கின்ற அந்த சொல்லின் பிரதிபலன் எங்கிருந்து உருவாகிறது என்று சொன்னால் பாவத்திலிருந்து உருவாகிறது. அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். இப்போ நான் பாவி அல்ல, இப்போ நான் பரிசுத்தமானாயிருக்கிறேன், நீதிமானாயிருக்கிறேன்.
இந்த பரிசுத்தமா நீதிமான்கிற அந்த பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து எனக்கு கல்வாரி சிலுவையிலே எனக்கு சுதந்திரித்து கொடுத்திருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை ஆசரிப்பதிலே எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த வெளியேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு கூட இந்த பண்டிகையை ஆசரிக்கும் பொழுது அது மிகுந்த சந்தோஷத்துக்குரியதாக இருக்கும். இந்த பண்டிகைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, புத்தாடை உனக்கு ஒரு சந்தோஷம் அல்ல, புதிய ஆபரணங்கள் உனக்கு ஒரு சந்தோஷம் அல்ல. புதிய ஜீவியம், புதுப்பிக்கப்பட்ட இருதயம், சுத்திகரிக்கப்பட்ட இருதயம், பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட இருதயம், இதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆகவே ஆண்டவரிடத்தில் இயேசுவிற்கு சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு அநேக பயம் இருக்கிறது, அநேக கலக்கம் இருக்கிறது, அநேக வேதனை இருக்கிறது. நீர் உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், நான் சந்தோஷத்தோடு அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையானது, இந்த பண்டிகை நாட்களானது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இந்த பண்டிகை நாட்களெல்லாம் கடந்து புதிய வருடத்தையும் கடந்து புதிய வருடத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கின்ற பொழுது இந்த புதிய வருடமானது உங்கள் வாழ்விலே மிகுந்த சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு இந்த உலகத்திற்கு பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக வந்தார். அவர் வந்து அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை இந்த நாளிலே நாம் சுதந்திரித்து கொண்டவர்களாக நாம் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை நாம் ஆசரிப்போம். அது தேவனாகிய கர்த்தருக்கும் மகிமையாயிருக்கும், நமக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா செத்து போகும். அநேக பிள்ளைகள் பண்டிகை பிறப்பின் பண்டிகைக்காக புதிய வருட பண்டிகையின் ஆண்டவரை ஆசரிக்கும்படியாக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். ஆடைகளை வாங்கியிருக்கிறார்கள், ஆபரணங்களை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் மனதிலே சந்தோஷம் இல்லை, அமைதி இல்லை, சரீரத்திலே சுகம் இல்லை. ஆண்டவர் இந்த நாளை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நீ என் இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளான மனிதன் உயிரடைகிறான், பலன் கொள்ளுகிறான். அவன் பலன் கொள்ளும் போது, உயிரடைந்து பலன் கொள்ளும் போது, முழு பலத்தோடு இருக்கும்போது உன் வாழ்வில் சந்தோஷம் பொங்கி வழியும், சமாதானம் நிறைவாயிருக்கும் என்று இந்த நாளில் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இதோ உம்முடைய பாதம் நிற்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் உடைய பிறப்பின் பண்டிகை, புத்தாண்டு பண்டிகையை ஆசரிக்க நிற்கிறோம். அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பயங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும், எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார். இப்பொழுதே மெய் சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த விஷயம் மிகுந்த வேதனைப்படுத்தினதோ இப்பொழுதே அதிலிருந்து ஒரு விடுதலை என்றார். ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ளும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருப்பிய பண்டிகை நாட்களிலே ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு ஆலயத்திலே வந்து உம்மை ஆசரிக்க மகிமைப்படுத்த பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ள கற்பித்தார். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென்.
happy Christmas. Merry, Merry Christmas. Happy, happy Christmas. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே